கோபல்லபுரத்து மக்கள் கதை ஒரு கரிசல் இலக்கியமாகும். இந்த கதையை படிப்பதன் மூலம் நம்மால் கிராம மக்களின் வாழ்க்கை முறைகளை ஆழமாக மற்றும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த கதையில் வரும் அன்னமையா என்ற பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை காணலாம். கிராமத்து விருந்தோம்பல். கோபாலபுரத்தில் வசிப்பவர்கள் பசியுடன் அவ்வழியாக வரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்று தாங்கள் உண்ணும் சாந்தமான உணவை பகிர்ந்து கொண்டு உபசரிப்பார்கள் என்று இந்த இலக்கியத்தில் எழுதப்பட்டுள்ளது. புதிய மனிதன் சுப்பையா தன்னுடைய புஞ்சை நிலத்தில் அருகு எடுத்துக் கொண்டிருந்தார். அப்படியே சற்று ஓய்வெடுக்க கீழே அமர்ந்திருந்தார். அப்பொழுது அன்னமையா யாரோ ஒரு சந்நியாசியை அழைத்து வருவது போல் இருந்தது. அன்னமையாவுடன் வந்தது சந்நியாசியோ பரதேசியோ? இல்லை, அவர் ஒரு வாலிபன். ஆனால் பார்ப்பதற்கு வயதானவர் போல் தாடியும் அழுக்கு ஆடையும் தள்ளாட்டமுமாயிருந்தான். அவன் மிகவும் பசியில் இருந்ததை அறிந்த அன்னமையா அவனை அந்த நிலத்திற்கு அழைத்து வந்தான். நீச்சு தண்ணீர். அந்த வாலிபன் அன்னமையாவை பார்த்து, தம்பி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று கேட்டார். அன்னமையா, நீச்சு தண்ணி தரவா எனக் கேட்டான். காகங்கள் பாத்திரத்தை தள்ளிவிடாமல் இருக்க கரிசல் மண்ணில் பாதி புதைக்கப்பட்டிருந்த கரிய மண் பாத்திரத்தின் வாய் கற்களால் மூடப்பட்டிருந்தது. அன்னமையா மண் பாத்திரத்தின் மேலிருந்த கல்லை அகற்றிவிட்டு அந்த தண்ணீரை கொடுத்தான். ஜீவ ஊற்று. அந்த வாலிபன் நீச்சு தண்ணீரை குடித்து முடித்ததும் அன்னமையா கலயத்தை அலசி தெளிவு மறைந்த சோற்றின் மகுளி கஞ்சையும் வாலிபனுக்கு கொடுத்தான். நன்றாக குடித்த அந்த வாலிபனுக்கு ஜீவ ஊற்று உருவாகி பொங்கி நிறைந்தது. வயிறு நிறைந்து கஞ்சியை குடித்து முடித்த பின்னர் சற்று மரத்தடியிலேயே சாய்ந்து உறங்கினான். பெயர் பொருத்தம். தூக்கத்திலிருந்து கண் விழித்த அந்த வாலிபன், உன் பெயர் என்னவென்று அன்னமையாவிடம் கேட்டான். அதற்கு அவன் அன்னமையா என்று கூறினான். அந்த வாலிபன், எனக்கு இன்று நீடும் அன்னம்தான் என் வாழ்வுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது என்று நினைத்துக் கொண்டான். கம்மஞ்சோறும் துவையலும். பிறகு இருவரும் சுப்பையாவின் புஞ்சை நிலத்திற்கு வந்தார்கள். அனைவரும் வட்டமாக உட்கார்ந்தார்கள். அப்போது அவருக்கு கம்மஞ்சோறும் துவையலும் கொடுத்தார்கள். இதையும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு உறங்கினான். முடிவுரை. தமிழ் கலாச்சாரங்கள் விருந்தோம்பலை ஒரு அற்புதமான பெருமையாகவும் பாதுகாப்பு கலாச்சாரத்தை நிலைநிறுத்தும் மனிதாபிமான செயலாகவும் கருதுகின்றன. அன்னமையவனுடைய படைப்புகளும் உள்ளூர் பழமொழிகளும் தனித்துவம் வாய்ந்த கரிசல் கோபல்லபுரத்து இலக்கியங்களும் இதை நன்கு புரிந்து கொள்ள உதவும்.